திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்கொண்டரு பதம் போற்றி, ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஞான சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். ஞானானந்த சத்குரு மகாராஜுக்கு ஜெய். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. மூசு வண்டு அறை பொய்கையும் போன்றதே. ஈசன் எந்தை இணையடி நீழலே. நம சிவாயவே. ஞானமும் கல்வியும் நம சிவாயவே. நான் அறிவிச்சையும் நம சிவாயவே. நான் அவின்று ஏத்துமே நம சிவாயவே. நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சிவத்தொண்டுக்குத்தான் நம்மளுடைய வாக்கியமா, நம்மளுடைய வாழ்க்கை ஆகணும் அப்படிங்கிறத தன்னுடைய பாடல்களே வைத்து பாடின. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோதிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. தங்கடன் அடியேனையும் தாங்குதல். பக்தர்களை எல்லாம் காத்து ரட்சிக்கிறது சிவபெருமானே உங்களுடைய தொழில், உங்களுடைய இயல்பு. எங்களுக்கெல்லாம் ஒரு தொழில் என்னது அப்படிமா, என் கடல் பணி செய்து கிடப்பதே. சிவத்தொண்டு செய்து வாழ்வதே எங்கள் பிறவியின் நோக்கம். நாங்கள் எடுத்த பிறவியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பணி செய்து கிடப்பதே எங்கடன். அப்படி என்னுடைய வாழ்நாள் முழுக்க சிவத்தொண்டுக்கே ஆகட்டும் அப்படின்னு பதிகங்களை எல்லாம் பாடின அப்பர் பெருமான் கண்ட கைலாய காட்சிய பற்றின இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அவர் கண்ட கைலாய காட்சி, திருவையாற்றில் கண்ட கைலாய காட்சி ஆடி மாதம் அமாவாசை அன்று இந்த நிகழ்வு நடந்தது. இந்த ஆடி அமாவாசை சந்தர்ப்பத்துல அவர் கைலாய காட்சி கண்ட அந்த சம்பவங்களை எல்லாம் கருத்தில் எடுத்து அனுபவிக்க
சிவபெருமானுடைய அருள் கைகூடி இத அப்பர் பெருமான் கைலாய காட்சி என்ற தலைப்புல இதை இன்னைக்கு கருத்தில் எடுத்து அனுபவிக்கும். அப்பர் பெருமானுடைய சரித்திரம் பெரிய சரித்திரமா இருக்கு. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரான அப்பர் பெருமானும் சமகாலத்தவர்கள் அப்படிங்கிறது அவர் 2 பேர் சரித்திரத்திலே தெரியுது. அவர்கள் 2 பேரும் சேர்ந்தே இந்த பக்கம் பல்லாயிரக்கணக்கான அடியார்களோட திருஞான சம்பந்தர், இந்த பக்கம் பல்லாயிரக்கணக்கான அடியார்களோட திருநாவுக்கரசர் 2 பேரும் சேர்ந்து தொண்டர்களோட சேர்ந்து சென்று தலங்களை எல்லாம் தரிசித்து அங்க இருக்கிற ஸ்தலங்களை எல்லாம் இருந்து திருத்தொண்டு பண்ணி தேவார பதிகங்களை எல்லாம் பாடினது அவ 2 பேர் சரித்திரத்தில இருந்து பெரிய புராணத்துல தெரிஞ்சுக்க. அப்படி ஒருத்தர் சரியை அப்படின்னா ஒருத்தர் கிரியை. சரியை அப்படிங்கிற மார்க்கம் திருஞான சம்பந்தம். கிரியை அப்படிங்கிறது எது அப்படின்னா சரீரத்தினாலேயே தொண்டு செய்யறது, சிவ தொண்டு செய்யறது. தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்காள் காண்மின்களோ கைகால் கூப்பி தொழீர் கால்களார் பயன் கரை கண்ட நுரை கோயில் கோல கோபுர கோகரணஞ்சூழா கால்களார் பயன் என்னும் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலர் மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் ஆக்கையால் பயன் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாதை ஆக்கையால் பயன் சரீரத்தில் இருக்கிற தலை, கை, கண்ணு, காது, கால் இவைகளால அவயவங்களால சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதே தன்னுடைய கடமையாக வாழ்ந்தார். வேறொரு சமயத்தில் இருந்தவர் சிவபெருமானுடைய பேரருளால சைவ மதத்துக்கு திரும்பினாருங்கிறது ஒரு பிரம்மாண்டமான சரித்திரம். 400 பாடல்கள் இருக்கிறதாக இருக்கிற பெரிய புராணத்துல இருக்கிற மிகப்பெரிய சரித்திரம். அதுக்கு நடுவுல ஒரு ரத்தினம் பதித்தது போல ஒரு ஆபரணம் இருக்குன்னா அந்த ஆபரணத்துக்குள்ள ஒரு அழகான ரத்தினங்கள் எல்லாம் பதித்தது போல ஒவ்வொரு சம்பவங்களும் அழகாக சிவ பக்தியை படிக்கிறவர்களுக்கெல்லாம், இந்த புராணத்தை படிக்கிறவர்களுக்கெல்லாம், அதை அனுபவிக்கும் அன்பர்களுக்கெல்லாம் சிவபக்தி அப்படி ஊற்றெடுத்து வர்றது போல நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆனந்தம், சிவப்பேரு நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆனந்தப்பட்டு அனுபவிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பெரிய சரித்திரத்துல முதல் பாடலே என்ன அப்படின்னா பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்றார், திருநாவுக்கரசு வளர் திருத்தொன்னின் நெறிவாட பரு ஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெரு நாமச்சீர் பரவலுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். எனக்கு கிடைச்சது ஒரு நாக்கு. இந்த ஒரு நாக்க வச்சு திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லப்படுற நாவுக்கு அரசர் வாகீசர், அவருக்கு அப்பருங்கிற பேரு திரு ஞான சம்பந்தர் கொடுத்தாரு. என் அப்பரே அப்படின்னு கூப்பிட்டார். அப்பாவே தகப்பனார் போல, வயசுல பெரியவர், தாத்தா மாதிரி. யாராவது நமக்கு அப்பானா நம்மளுடைய தந்தையார மட்டும்தான் அப்பான்னு கூப்பிடுவோம். சிவ பக்தாளுக்கு எல்லாம் அப்பாவா இருக்கிறவர், அப்பேற்பட்டவரா இருந்தா எப்பேற்பட்ட தபஸ்வியா இருக்கு. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ பரிஞான தவமுனிவர், தபசிரேஷ்டர், ரிஷி போல வாழ்ந்தவர்கள். வாகீசர் வாய்மை திகழ், வாகீசருடைய பெருமை மிக்க சத்தியமே உருவானவரான மெய் நெறியில வாழ்ந்தவர். அவருடைய நாமத்தை நான் பரவலுறுகின்றேன். அவர் நாமத்தை நான் வாக்கால சொல்றேன். திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் வாகீசர் திருத்தாண்டக செல்வர்
இவ்வளவு பேர் சொல்றேன், இது சொல்லி ஆனந்தப்பட்டுக்கிறதுக்கு ஒரு நாக்கு போதாது. அருணகிரிநாதர் பாடுறார் இல்லையா, முருகப்பெருமானை கண்டு தரிசிக்கிறதுக்கு எனக்கு ஆயிரக்கணக்கான கண்களை பிரம்மா கொடுக்கலையே, எனக்கு அதுபோல எனக்கு ஒரு நாக்கத்தானே கொடுத்திருக்காரு இவருடைய பெருமையை பத்தி பேசுற அப்படின்னு அவருக்கு. அப்போ அவருடைய பெருமை எப்பேற்பட்டது, எப்பேற்பட்ட தபஸ்வி அவர் அப்படிங்கிறத அவருடைய சரித்திரத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். சிவத்தொண்டையே தன்னுடைய உயிராக கொண்டவர். பல தலங்களுக்கு காலாலேயே நடந்து போயிருக்கு. அந்த தலங்கள்ல பல காலம் இருப்பார். சிவபெருமான தரிசனம் பண்ணுவார். கையில உழவாரப்படைன்னு ஒண்ணு தாங்கி இருப்பார். இந்த தோசை திருப்பி மாதிரி இருக்கு. அது படைகிற ஆயுதம். எதுக்கு அப்படின்னா, ஆலயத்துல சிவாலயத்துல இருக்கிற புல்லு பூண்டு இந்த மரம் செடி கொடிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஆலயத்துல வளர்ந்து கிடக்கும். நம்ம எல்லாம் போய் தரிசனம் பண்ண போறோம், அதெல்லாம் பார்த்துட்டே போறோம். யாரும் கவனிப்பாரற்று இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ரொம்ப திருத்தொண்டுல ரொம்ப சிறந்தவர்கள் போல நம்மளை நினைச்சிட்டு அதை அப்படி பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரோம். அவர் என்ன பண்ணுவார்னா, அதை கொண்டு புல்லு பூண்டெல்லாம் செதுக்குவார், அத்தனையும் கொண்டு போய் வெளியில போடுவார், திருக்கோவில பெருக்குவார், மெழுகுவார், விளக்கு ஏற்றுறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவார், திருவிளக்கு போடுவார். நந்தவனம் அந்த ஊர்ல போய் சிவனுடைய பேரர்களால ஒரு நந்தவனம் அமைப்பார். அந்த புஷ்பங்களை பறிச்சு வருவார், மாலை கட்டுவார், சிவபெருமானுக்கு சாத்துவார். இப்ப சொன்னது பிரகிருதியில கிடைக்கிற பூ, பிராகிருதமாக கிடைக்கிற பூ, நம்ம கண்ணுனால பாக்குற அலரி, நந்தியாவட்ட, வில்வம், இதனால ஆன புஷ்பங்களால் ஆன மாலையை கட்டி நறுமண மலர்களால மாலை கட்டி சுவாமிக்கு சாத்துவார். அது மட்டும் இல்ல, என்னைக்கும் வாசனை குறையாத சொல் மாலர்கள் அப்படின்னா சொல் மாலை, வாசனையே குறையாத பூக்கள் இருக்கு. எது அப்படின்னா அவர் வாக்கிலிருந்து வந்த தேவார பதிகங்கள். அதனால ஒரு மாலை கட்டி பதிகங்களா ஒவ்வொரு தலத்துக்கும் போட்டிருக்கார். அந்த பதிகங்கள் தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு தலத்திலையும் போய் தரிசனம் பண்ற போது அங்கு பளிங்குல இப்படி செதுக்கி இருக்கு. ஏதோ சுவாமிகள் எல்லாம் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போறோம், சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அரகரான்னு போட்டு வந்துடும். அந்த பாடல்களை எல்லாம் அந்த தரிசனம், சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நின்னுண்டு அந்த பதிகங்களை எல்லாம் அப்படி கருத்துல எடுத்துட்டு படிக்க உண்மையான பக்தி நம்மளுடைய மனசுக்குள்ளேந்து அந்த பாடல்கள் மூலமாக அப்படி ஊற்றெடு. அப்படி காலத்தால அழிய முடியாத பாடல்களை எல்லாம் பாடியிருக்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் ஊசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழல். சிவபெருமானுடைய திருவடி எப்படியாப்பட்டது அப்படின்னா, மாசின் வீணை, மாசில்லாத ஸ்வரம் பிசகாம வாசிக்கப்படுற வீணை நாதம் எப்படி இருக்குமோ அது போல அழகா இருக்கும். மாலை மதியமும், மாலை நேரத்துல அப்படி இளம் சந்திரன் எப்படி இருக்கோ அது போல இருக்கும், அப்படி குளிர்ச்சியா இருக்கும். வீசு தென்றலும் இளவேனிலும், இளவேனில் காலத்துல இருக்கிறது போல அழகான அப்படி ஒரு தென்றல் மேல அடிக்கிறது. மூசு வண்டரை, அழகான பொழில்கள் இருக்கு, அங்கு நிறைய புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கு, அங்கு வண்டுகள்லாம் ரீங்காரம் வருது. இப்படி குளிர்ச்சியான தடாகத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அதுபோல சிவபெருமான் திருவடிக்கு தொண்டு செய்து அவன் திருவடி கீழே இருக்க வாழ்நாள் எல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அவர் எங்கிருந்து பாடியிருக்காரு அப்படின்னா, சுட சுட ஃபர்னஸ் போல இருக்கிற ஒரு சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள இருந்து பாடி, அந்த சுண்ணாம்பு காலவாயே அப்படி குளிர் சாதனமால குளிரூட்டப்பட்ட ஒரு அறை போல ஆயிடுச்சு. அப்படி ஒரு சரித்திரம் சொல்லு. சிவபக்தி பண்றவாளுக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா குளிர்ச்சியா. பல பல தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணவருக்கு ஒரு ஆசை. கைலாயம் அப்படிங்கிற ஸ்தலம் இருக்கு, அந்த தலத்துக்கு போய் தரிசனம் பண்ண. கைலாயத்துல புராணங்கள் எல்லாம் கைலாய வர்ணனை அற்புதமா இருக்கு.
வெள்ளி மலை. இந்த வெள்ளி மலையில பார்வதி பரமேஸ்வரால் அப்படி திருவோலக்க காட்சி கொடுக்கிறாள். 33 தேவர்களும் 48,000 ரிஷிகளும் சூழ்ந்திருக்கா. அவர்கள் சிவபெருமானுக்கு பக்கத்துல இருந்து நாரதரும் தும்புருவும் வாத்தியங்கள் எல்லாம் வாசித்து பாடுகிறார்கள். சரஸ்வதி சமேத பிரம்மா, திருமகள் சமேத திருமால் அவெல்லாம் பக்கத்திலே நின்று இருக்கா. நின்று சிவபெருமானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா. தேவர்கள் எல்லாம் திருமால் மூலமாக தன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் சுவாமிகிட்ட சொல்றான். திருமால் எப்படி சொல்றாராம்? வாயை பத்தி சிவபெருமான்ட்ட இப்படி சொல்றார். பிரம்மா வேத வித்துக்களோட வேதங்களை எல்லாம் போதுறார். ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்றார். சிவபூத கணங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு சந்தோஷம் ஏற்பட வாத்தியங்களை எல்லாம் வாசித்து அப்படியே நர்த்தனம் ஆடும். அந்த பாடல்களை எல்லாம் கேட்டு சிவபெருமான் நர்த்தனம் ஆடும். இப்படி ஒரு காட்சி அந்த வெள்ளி பனிமலையில சிகரத்துல, கைலாய சிகரத்துல இப்படி ஒரு காட்சி கிடைக்கிறதே அப்படின்னு தானே புராணங்கள்லாம் சொல்றது. இந்த சரீரம் இருக்கிறதுக்குள்ள இந்த வெள்ளி பனிமலையான கைலாயகிரியில போய் தரிசனம் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு ஒரு வேட்கை. தொண்டை நாட்டு தலங்களை எல்லாம் தரிசனம் பண்றார். மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருப்பாசூர், திருஆலங்காடு தரிசனம் பண்ணிட்டு திருக்காலத்திங்கிற ஸ்தலம் அங்க போய் தரிசனம். அங்க தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து அவர்களுக்கு அடியார்கள்லாம் கூட அங்கிருந்து பண்ண வடக்கு முகமாக நடந்து போகணும்னு நடக்க ஆரம்பிச்சு. பலகால தூரம் நடக்கணும். நடந்து போய் காசி நகரை அடைந்தார். நடந்தே சென்று அடைந்தார். நடுவுல பல தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கார். பல நதிகளை எல்லாம் தாண்டி போயிருக்கார். காசி நகரத்துக்கு சென்றார். அங்கு விஸ்வநாதரை தரிசனம் பண்ணார். அங்கு அடியார்கள் எல்லாம் தன்னோட வந்த அத்தனை பேரை அங்கே இருக்க வைத்தார். நான் கைலாய தரிசனம் பண்ணிட்டு வரப்போறேன்னு, நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டார். யாரும் கூட வரல, அவர் மட்டும் கிளம்பி தனியாக நடந்து போறார். காடுகள் பல தாண்டுறார், நதிகள் பல தாண்டி பாலை நிலங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தாண்டுற, பரல் கற்கள் எல்லாம் இருக்கிற மலை நாடு அதெல்லாம் தாண்டுற. இதுவரைக்கும் காசி வரைக்கும் அவர் சிவப்பிரசாதமாக உணவுகள்லாம் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கிறதோ இலை, தழை, கிழங்குகள், கனி வகைகள் இதெல்லாம் கிடைக்கிறது. அதெல்லாம் ஏதோ இப்போ பசிக்கு மட்டும் உண்டு, தாகத்துக்கு ஜலம் எடுத்துண்டு அப்படி நடந்து போற. அப்படி உடம்பு மெலிந்தது, உடம்புல சக்தியானது குன்றியது. மலைகளையெல்லாம் தாண்டி போகணும், கடலை நதிகளையெல்லாம் தாண்டி போகணும். போற போது காலில் இருக்கிற தோல் எல்லாம் தேய ஆரம்பிச்சு, சதையெல்லாம் தேய ஆரம்பிச்சு, உடம்பு பலகீனமாச்சு. மேலும் நடக்கிற தவழ்ந்து போரும் நிலை ஏற்படும். உடம்பு பலகீனம் ஏற்பட்டதுன்னா என்ன ஆகும்னா உடம்பு தழண்டு போடும். அப்புறம் சரீரம் தேய நகர்ந்து போற. அப்ப தோல்லாம் உரியது, தசைகள்லாம் போறது, ரத்த விழாராயிடுது உடம்பு. ஆனாலும் குறிக்கோள் என்ன இருக்கு அப்படின்னா கைலாயத்தை அடையும். கைலாயபதியான எம்பெருமான் இந்த காட்சி அவருக்கு தெரியாத அந்த சர்வ வியாபியா இருக்கிற பரமேஸ்வரனுக்கு அப்பர் பெருமான் இப்படி வராருங்கிறது மனசுல அறிஞ்சிருந்து இவருக்கு அனுகிரகம் பண்ணணும். இவருக்கு கைலாய காட்சியை காமிக்கும். இப்படி உடல் தேய நடந்து வர்றவரை இப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது பரமேஸ்வரன். சுவாமிக்கு என்ன ஒரு இயல்பு அப்படிங்கிறத சொல்றா ஒரு வடமொழி ஸ்லோகம் சொல்லு. தன்னுடைய குழந்தைகள், பேரன் பேத்தி எல்லாம் ஒரு வீட்டுல எப்படி சந்தோஷமா இருந்தா எப்படி
அந்த வீட்டுல இருக்கிற பெரியவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரோ அது போல உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இருக்க இறைவன் துன்பமாக இருக்கார். அதனால துன்பப்படுறதை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு இல்லையா? ஆனா இவருடைய வைராக்கியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாராம் பரமேஸ்வரன். இவருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நேர வராரு. எப்படி வராரு அப்படின்னா ஒரு சிவனடியார் கோலத்துல வர, உடம்பு முழுக்க திருநீர், ஜடாமுடி, ருத்ராட்சம், பஞ்சாட்சர மந்திரம் ஓதிய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிக்கிற ஒரு முனிவர் கோலத்துல அப்படி எதிர்த்தாப்புல வந்தார். உடம்பு தேய தவழ்ந்து நெஞ்சால் அப்படி நகர்ந்து வர்றவரை பார்த்து, பெரியவரே நீங்க எங்க போறீங்க சொல்ற, கைலாயத்துக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ண. கைலாயத்துக்கு போறேளா? இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்கு. நீங்க காசியிலிருந்து இவ்வளவு வந்தீங்க இல்லையா, இது மாதிரி இன்னும் பல மடங்கு தூரம் நீங்க தாண்டி போகணும். உங்களுடைய உடம்பு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது சொல்ற. என் உடல் தேஞ்சு இந்த உடல்ல இருந்து உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த உடல்ல உயிர் இருக்கிறதுக்குள்ள நான் கைலாயத்தை தரிசனம் பண்ணியா. அப்படின்னு சொன்ன உடனே அந்த எதிர்த்தாப்புல வர்றவர் அவருக்கு முன்னாடி நின்றுண்டு கரத்தை உயர்த்தி ஆசி பண்ணார். ஆசி பண்ண நேரத்துல என்னாச்சு அப்படின்னா, இவருடைய உடம்புல இருந்த ஹீனமான பலகீனம் எல்லாம் ஒழிந்தது. இவருடைய உடம்புல இருக்க அங்கங்கள் எல்லாம், தேய்ந்த அங்கங்கள் எல்லாம் பூரணமா அழகாச்சு. அதிசயத்தை பார்த்த, ஆஹா நம்மளுடைய உடம்புல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுட்டு, வந்தவர் சிவபெருமான் தான் நினைக்கிறதுக்குள்ள அவருடைய உருவம் மாறித்து மறைந்து போயிட்டார். எங்கு போயிட்டார் அப்படின்னா அசரீரியாக குரல் கேட்கிறது, உங்களுக்கு முன்னாடி இப்ப ஒரு தடாகம் இருக்கு அப்படின்னு உடனே ஒரு தடாகம், ஒரு குளம் ஏற்படும். இந்த குளத்தில் மூழ்கி திருவையாற்றில் எழுந்திருந்து அந்த திருவையாற்றில் கைலாய காட்சி காண்பது. உங்களுக்கு கைலாய காட்சி கிடைக்க போறது இந்த குளத்துல மூழ்கினார். சுவாமியே எழுத்தாப்புல வந்து அனுகிரகம் பண்ணி நம்மளுடைய பலகீனத்தை எல்லாம் போக்கி, தேகத்துல அங்கத்துல இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் போக்கி, தேய்ந்திருந்த அங்கங்கள் எல்லாம் அப்படி பூரணமா அப்படி ஜோதியா மெழுகிறது. சுவாமியா அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இந்த தடாகத்தில் மூழ்கி திருவையாறில் எழுந்திரு அப்படின்னு ஒரு உத்தரவு வந்த உடனே, சிவபெருமான் உத்தரவு அப்படின்னு ரொம்ப மகிழ்ந்து உச்சியில் கை கூப்பினார். கை கூப்பி திருமுறை பாடிண்டே, தேவாரம் பாடிண்டே அந்த குளத்துல குளிச்சார். பண்ணின் இசையாய் நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவ வருப்பாய் போற்றி, என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி, என் சிந்தை நீங்க இறைவா போற்றி, ஆனாய் போற்றி, மேலவர்க்கு மேலாகி நின்றாய் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இந்த பதிகத்தை பாடிண்டு அந்த குளத்துல அப்படி மூழ்கினார், தடாகத்துல மூழ்கினார். மூழ்கி எழுந்திருக்கிற போது எங்க எழுந்துட்டார் அப்படின்னா, திருவையாறு அப்படிங்கிற பஞ்சநத கஷேத்திரம், காசிக்கு வீசம் பெருசுங்கிற கஷேத்திரம், அந்த கஷேத்திரத்துல இருக்கிற ஒரு குளத்தில் அவர் எழுந்த, தடாகத்தில் எழுந்தார். எழுந்து பார்த்தார், கண்ணுக்கு எதிரே தெரிவது வெள்ளியங்கிரியான வெள்ளி மலை மேல சிவபெருமான், பொன்னிறமான சிவபெருமான், மரகத வடிவோட அம்பிகை, 33 தேவர்கள், 48,000 ரிஷிகள், நந்தியம்பெருமான், சண்டிகேஸ்வரர், திருமால், பிரம்மா, சரஸ்வதி, லக்ஷ்மி, விநாயகர், அருமுக கடவுள் எல்லாரும் அப்படி கூடி இருக்கிற காட்சி திருவோல காட்சி கண்டு என்ன காட்சி அப்படின்னா, இறைவன் இந்த பிரகிருதிய
தொடங்கும் பொழுது ஆணும் பெண்ணாகவே எல்லாத்தையும் தொடங்கினால் இருக்கு. ஆணாகி பெண்ணாகி வடிவும் தோன்றும் அடியவர்க்கு ஆரபுதமாகி தோன்றும் இப்படிதான் பாடுற தலங்கள்ல. அங்க எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னா, சிவபெருமான் அந்த கைலாயகிரியில பார்வதி பரமேஸ்வரா மட்டும் இல்ல, இந்த உருவத்துல நான் எல்லா உயிர்கள்ட்டையும் உள்ள இருக்கேன். மாதர்பிறை கன்னியானி மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு ஆச்சரியமான பதிகத்தை சிவபெருமான தரிசனம் பண்ண உடனே பாடினார். மாதர்பிறை கன்னியானி, இறைசூடிய பெருமான். அவர் யாரோட இருக்க? மலையான் மகளோடும் பாடி. மலையான் மகள் அப்படின்னு சொல்லப்படுற பர்வதவர்தினியான அம்பாள். இந்த தலத்துல அறம்பளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பராக இருக்க பஞ்சநதீஸ்வரர். போதொடு நீர் சுமந்தேத்தி, போதுனா தாமரை புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கு, ஜலம் அபிஷேகம், இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அடியார்கள்லாம் போறா, அவளுக்கு பின்னாடி நானும் போறேங்க. போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். நான் போறேன், எனக்கு பின்னாடி அடியார்கள் வராது பாடல, அடியார்கள் பின்னாடி போறேன், அவளுடைய சங்கத்துல போறேன். சத் சங்கத்துக்கு போன அப்புறம் அங்கு அவளுடைய அனுகிரகத்தினால, சாதுக்கள் அனுகிரகத்தினால இறை தரிசனம் எனக்கு கிடைச்சது. யார பார்த்தேன்? மாதர்பிறை கன்னியானி மலையான் மகளோடும் பாடி, அவளை பாடிட்டே போற. போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடு படாமல். இப்போ அப்படின்னா சூரிய வெளிச்சமானது பூமியில படுறதுக்கு முன்னாடி, சூரிய வெளிச்சம் பூமியில படுறதுக்கு முன்னாடிதான் எப்போ அதிகாலை வேலை. யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது. ஐயாறு அப்படிங்கிற கஷேத்திரம் இன்னொரு ஒரு வாக்கியமும் இதுக்கு சொல்றா. என்ன அப்படின்னா, ஐயாறு அப்படிங்கிற கஷேத்திரத்துல யாரு யாரு நினைச்சாலும் அவளுடைய பாபம் எல்லாம் போயிடும். அது போல பாவச்சுவடுபடாத தலம், புண்ணியத்தை அருளும், பாவத்தை போக்கும் புண்ணியத்தை அருள ஸ்தலம். காசிக்கு வீசம் பெருசு. யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். என்ன பாக்குறார் அப்படின்னா, அழகான பெண் யானை அதோட ஒரு ஆண் யானை ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து வருவது போல, காட்டுல வருவது போல ஒரு கோலத்தை சிவபெருமான் காண்பித்தார். கைலாய காட்சியில காண்பித்தார். எப்படி அப்படின்னா, சிவபெருமானும் பார்வதியும் இணைந்து வருவது போல ஒரு காட்சி. அந்த உருவம்தான் இந்த உயிரினங்களாக ஜனங்களுக்கு எல்லாம் தெரியறது. எல்லா ஆத்மாக்குள்ளையும் சிவசக்தி ஐக்கிய ரூபமாக சுவாமியும் அம்பாளும் இருக்கா அப்படிங்கிற தத்துவத்தை சொல்றது போல இந்த 10 பாடலும் அமைஞ்சு. மாதர்பிறை கன்னியானி மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம்
நான் கண்டேன் அவர் திருப்பாதம், அவருடைய உருவத்தை நான் கண்ணால கண்டேன். கண்டறியாதன கண்டேன். பிரம்மாவாலை கண்டு தொட முடியாத திருமுடி, திருமாலால சென்று அடைய முடியாத திருவடி உடைய எம்பெருமான் எங்களுக்கு காட்சி கொடுத்தார், கைலாய காட்சி கொடுத்தார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு 10 பாடலும் பாடி, அதுல ஆண் பெண்ணாரையும், ஆண் மாடும் பசுவும், காளையும் பசுவும், ஆண் பன்றியும் பெண் பன்றியும், ஆண் மானும் பெண்மானும், ஆண் கிளியும் பெண் கிளியும், ஆண் அன்னப்பறவையும் பெண் அன்னப்பேடையும் அப்படி வருவது போலவே காட்சி அமைப்புகளோட இந்த பதிகத்தை முழுசா பாடுறார். பாடி அந்த தளத்திலேயே அந்த காட்சி கிடைச்ச ஆனந்தத்துல மேலும் பல பதிகங்களை எல்லாம் பாடி பலகாலம் அந்த தளத்துல இருந்து, எங்க அப்படின்னா இமாலயத்துல எங்கேயோ ஒரு மலையிலிருந்து அங்க இருக்கிற குளத்துல குளிச்சவருக்கு திருவையாறுல தரிசனம் கொடுத்தார். அங்கு எழுப்பி அப்படி ஒரு ஆச்சரியம் நடந்தது. யாருக்கு அப்படின்னா திருநாவுக்கரசர். நடந்த தினம் ஆடி அமாவாசை அன்று நடந்தது. இந்த ஆடி அமாவாசையின் போது அந்த வைபவத்தை மனசுல எடுத்துட்டு கருத்துல எடுத்துட்டு ஆனந்தமாக நமக்கெல்லாம் பக்தி அருளி செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனுடைய தத்துவத்தை உணர்த்துற பாட்டு. ஆணாகவும் பெண்ணாகவும் பெரியதெல்லாம் சிவ பார்வதி ஸ்வரூபமே, சிவசக்தி ஐக்கிய ரூபமே அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துறதுக்காக சுவாமி அவருக்கு கைலாய காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணார். அது நடந்தது ஆடி அமாவாசை அன்னைக்கு. இந்த கைலாயத்தை பத்தியும் திருக்கைலாயத்தை பத்தியும் திரு ஐயாறு அப்படிங்கிற கஷேத்திரத்தையும் காவிரி கடல் போல காவிரியுடைய அகண்ட காவிரியுடைய திருவையாறு அந்த கஷேத்திரத்துடைய மகிமையும் எடுத்துக்கொண்டு சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் அப்பர் பெருமானுடைய பெருமையும் பேசுறதுக்குள்ள வாய்ப்பை குரு யூடியூப் சேனல் நமக்கு அருள் இருக்கு. அது போல மேலும் பல சத்சங்கங்கள் நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம்.